ஒன்றாஜர்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க. இந்த சூரச் செடிக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எலியாவுடையதான காரியம் என்னன்னு கேட்டால், அற்புதம் செய்கிறது, அக்கினி இறக்கிறது, தேசத்தில் ஒரு எழுப்புதல், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பயங்கர மிராக்கிள், பெருசு, இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது சூரச் செடிக்கு அப்புறம் நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இனி அக்கினி இறங்கும், அதெல்லாம் கிடையாது. இனி நீ அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறவனாய் மாறிடுவேன். உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? இன்னொரு தலைமுறையை உருவாக்க போகிறாரு. உன் அபிஷேகத்தை 2 மடங்காக கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீ வந்துடுவேன். நல்ல கவனிங்க. ஊழியம் நம்ம பண்ணுவது ஒரு பார்ட், அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அதே ஊழியத்தில் 2வது பார்ட். அன்றைக்கி உட்காந்து தம்பிகளோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்த்தர் பவுலை வெளியே விட்டால் மினிஸ்ட்ரி, அவர் அடித்தாலும் உதைச்சாலும் ஊழியம் பண்ணிடுவார். அந்த அன்றைக்கி அந்த ஊரில் ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் விசுவாசிக்கும், என்ன பண்ணுறது தெரியாது. வெளியே விட்டோம்னா, பவுலை தூக்கி உள்ளே வச்சோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி எழுதிடுவார், நிருபங்கள் எழுத ஆரம்பிச்சிடுவார். உள்ளே வச்சாலும் மினிஸ்ட்ரி, வெளியே விட்டாலும் மினிஸ்ட்ரி. வெளியே விட்டால் இந்த ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி, உள்ளே வச்சா அடுத்த ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி. அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் 2 காரியங்களோட தான் கொண்டாந்துருக்கிறார். ஒன்று சூரச் செடிக்கு முன்னாடி, இது நம்ம இப்போ பண்ணுற ஊழியம். இதில் நம்ம எதிர்பார்க்குறோம் அக்கினி இறங்கணும், அதை பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும், வைராக்கியம், இதெல்லாம் நல்லது. கர்த்தர் இல்லைன்னே சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் இப்போ உன்னை 2ஆம் தரம் எழுச்சி நடக்க சொல்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ வெறும் பெர்ஃபார்ம் பண்ணுறவன் அல்ல, கர்த்தருக்காக வெறும் அக்கினி இறக்குறவன் அல்ல, மழையை வருவிக்கிறவன் அல்ல, மாவு எண்ணெயை கொடுக்கிறவன் அல்ல. உன்னை கொண்டு இன்னொரு தலைமுறையை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ பண்ற ஊழியம் இங்கே போயிடும், ஆனால் நீ பண்ண போற ஊழியம் இருக்குல்ல, கர்த்தர் வர வரைக்கும் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ பவுல் போய் பல பட்டணங்களுக்கு ஊழியம் பண்ணார். அந்த பட்டணத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவமே இல்லை, அந்த பட்டணத்தில் கிறிஸ்தவமே இல்லை, போயிருச்சு. அந்த இடத்துலலாம் இப்போ வேற மதங்கள் வந்துருச்சு, வேற நாடு பிடிச்சிட்டாங்க, பல இடங்களில் கிறிஸ்தவமே கூட இல்லை. ஆனால் பவுல் எழுதின நிருபம் இருக்குல்ல, இன்னை வரைக்கும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷமா ஊழியம் பண்ணுது. அவர் பண்ண இடங்கள் கூட அந்த மினிஸ்ட்ரி அன்னைக்கு எஃபெக்டிவ், அதுக்கப்புறம் இல்லை, இல்லாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் எழுதின மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அடுத்த ஜென்ரேஷன் மினிஸ்ட்ரி, இது கர்த்தர் வருமளவும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இதுதான் செகண்ட் மினிஸ்ட்ரி நம்ம பண்ண வேண்டியது. அடுத்த தலைமுறையை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது நீங்கள் குடும்பமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள், ஒருவேளை ஊழியத்தில் இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன். உங்கள் பிள்ளைகளை அடுத்து கர்த்தருக்குள்ள என்ன பண்ண போகிறோம்? சிலருக்குலாம் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு இருக்கு, கர்த்தருக்குள்ள என்ன ஆக்கணும்னு தெரியல. இப்போ 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ படிக்க வச்சாலோ, எவ்வளோ ஞானம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருவாங்க. ஆனால் உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என்ன தெரியுமா? பரலோகத்தினுடைய ஞானம். அது கர்த்தர் கொடுக்கணும். அதுக்கு இனிஷியேட்டிவ் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் ஏஞ்சி நடக்கணும். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை அடுத்த தலைமுறைகளை கொண்டாடணும், உருவாக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. எகிப்திலிருந்து விடுதலையாக்குனது மோசேயுடைய ஒரு பார்ட், அடுத்த தலைமுறைக்கு எழுதி வச்சது 2வது பார்ட். அது செய்யணும். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு உள்ளதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 2025 இவ்வளோ காரியம் நடந்துச்சு, 26 இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். போன 2025 நான் வாடகை வீட்டில் இருந்தேன், 2026 சொந்த வீட்டில் கர்த்தர் வைப்பார். இதுதான் உங்களுடையதாக இருக்குது. 2025 இப்படி பண்ணார், 2026 ஒரு வேலையில் உயர்வு, 2025 இவ்வளோ சம்பளம் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி தருவார். இது எல்லாமே கூட இதோட முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அடுத்து ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த தலைமுறைக்கான ஊழியர்கள் இங்கே அவசியப்படுகிறது. நாம் போயிடலாம், ஆனால் நம்ம பண்ண ஊழியம் இங்கே இருக்கணும். நம்ம பேர் கூட போயிடும், ஆனால் நம்ம பண்ண ஊழியத்தின் காரியம் இங்கே நடக்கும். நம்ம பேர் போகட்டும், இல்லாமல் கூட போகட்டும், ஆனால் போட்டு வச்சு போன விதை ஒரு மரமாக முளைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் அதில் உட்காந்து அவன் கனிகளை சாப்பிடும்போது நம்ம பேர் இருக்காது. ஆனால் ஒன்றுமே சொல்லுவான், யாரோ ஒரு புண்ணியவன் போட்டு போனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு நிழல் கொடுக்குது. அதுதான் கர்த்தருடைய ஊழியம்.
யோசிச்சு பாருங்க, இந்த பைபிள் நம்ம கைக்கு வரத்துக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் இது இருக்கு. கோடி கணக்கானவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஊழியம். யாரோ பண்ண ஊழியம் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த குறைவான வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க, சூரச்செடியை விட்டு வெளியே வாங்க. நாம இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஊழியம் என்ன, ஏன் செய்ய போகிறோம், அதெல்லாம் பரலோகம் நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவங்கள, இன்னைக்கு அபிஷேகத்தோடு அழைக்கப்பட்டவங்கள, தாயின் கருவிலையே செலக்ட் பண்ணப்பட்டவங்க. நம்ம வேலையை நம்ம சின்சியரா செஞ்சோம்னா நம்ம செய்ய வேண்டியதை ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனால் இருக்க வேண்டிய பேர்டன் என்ன தெரியுமா, நான் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போகிறேன், 2.0 அப்படிம்பாங்க இப்பெல்லாம். அந்த 2.0 ஆரம்பிக்க போகிறேன், 2ஆம் தரம் எழுப்பி நான் இனி ஓட போகிறேன், பிரயாணம் பட போகிறேன். என் பிரயாணம் வெகு தூரம், எங்க வரைக்கும், பரலோகம் வரைக்கும் என் பிரயாணம் இருக்கிறது. என்னோட ஊழியம் அங்க வரைக்கும் இருக்கு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் வரைக்கும் நாங்கள் போக போகிறோம். இந்த தாட்டோட நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த ஏசபேலும் உங்கள் தலையை வாங்க முடியாது, யாரும் உங்களை கீழே தள்ள முடியாது. உன் உயிரை வாங்கன்னு அவங்க சொன்னாங்கல்ல, சொன்னவங்க சாவாங்களே ஒழிய, சொன்ன எலிசா யாரை பார்த்து சொன்னாங்களோ அந்த எலியா சாகவே இல்லை. அவன் மேகத்தில் ஏறி மேலே போய்விட்டான், சுழல் காற்றில் ஏறி மேலே போயிட்டான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு பண்ற வாக்குத்தத்தம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ உன் பிரயாணத்தில் ஓடிக்கிட்டே இரு. உன் பேர்டன் முழுக்க அடுத்த ஜென்ரேஷனை பற்றி இருக்கட்டும். இப்போ செய்யணும், இப்போ இருக்க ஊழியத்தையும் கரெக்டாக செய்யணும். அடுத்த ஜென்ரேஷனை பற்றின பேர்டன் வந்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுவோம், கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும்னு வந்துட்டோம். நீங்களும் நானும் எவ்வளோ தூரம் ஒரு விஷனோட இருக்கணும். அந்த விஷனரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போகும்பொழுது ஒரு மரம் கிளை விட்டு கனி விட்டுட்டு தான் போகணும். அப்போ தான் அந்த மரத்துக்கு மரியாதை. கிளை விடாத மரத்துக்கு மரியாதை கிடையவே கிடையாது. அது எங்கேயோ காட்டுக்குள்ளே வளர்ந்து கிடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய மரம், உயர மரம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கிளை விட்டு கனி விட்டுட்டு போகிற மரத்துக்கு தான் எப்பவுமே மரியாதை ஜாஸ்தி. நீங்கள் போகும்போது சுற்றி நின்று சொந்தக்காரங்க 10 பேர் அழுகிறத விட 4 ஊழியக்காரன் அழுதானா அது பெரிய ஆசீர்வாதம். நான் அப்படி தான் நினைப்பேன். நம்ம போகும்பொழுது வருகை தாமதிச்சா போகும்போது சுற்றி 10 சொந்தக்காரங்களாம் ஐயோ போயிட்டேன்றதை விட 4 ஊழியக்காரன் எங்களை உருவாக்குனாரு, எங்களுடைய மென்டர் ஒருத்தர் போறாருன்றால, அதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய 2.0 2வது, நீங்கள் இனி எழுந்து பிரயாணம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம், சுற்றி இருக்கிறதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. எவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், இது நடக்குது அது நடக்குது, யார் இருந்தா யார் போனா என்ன, நம்முடைய ஓட்டம் வேற. நாம் வேறக்கு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். 2026 கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், படுக்காத, எழுந்து நட. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சோர்ந்து போகாதீங்க, உடஞ்சி போகாதீங்க. பழைய காரியங்களை நினச்சி, ஃபெயிலியர்ஸை நினச்சி யோசிக்காதீங்க. அது முன்னானவைகள், அது போச்சு, பாஸ்ட் டென்ஸ். அது இறந்த காலம். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட். அது விட்டுருங்க, அது விடுங்க. அது கர்த்தர் உனக்கு முன்னாடி வேறொன்று வச்சிருக்கிறார். உனக்கு பின்னாடி ஏசபேல், உனக்கு பின்னாடி ஆகாப், இதெல்லாம் உன் பின்னாடி இருந்து உன்னை துரத்துச்சு. ஆனால் உனக்கு முன்னாடி எலிசா, அடுத்த ஜெனரேஷன். உனக்கு முன்னாடி கர்த்தர் மேகத்தை வச்சிருக்காரு, சுழல் காற்று, அக்கினி ரதம். உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறது பெருசு, ஸ்பிரிச்சுவல் வேற. நீ சும்மா இவங்களோட உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்காத, ஆகாப்போட ஏசபேலோட ஓடிக்கிட்டு இருக்காத, இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸோட ஓடாத. எங்கள் அக்கா பேசினா, என் தம்பி பேசினா, எங்கள் கூட இருக்க சக ஊழியர் பேசினாரு, எவன் பேசினாலும் தூக்கி சவுளை போல, காது கேளாதவனை போல தூக்கி போட்டு போயிட்டே இரு. கூட வேலை பார்க்குறவன் அதை சொன்னா, நீ அவங்களுக்கு ஈக்குவலானவனே கிடையாது. முதல்ல அது தெரியணும் உனக்கு. நீ எலியா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். உங்ககிட்ட பலகீனம் இருக்கட்டும், அது உனக்கும் கர்த்தருக்கும். ஆனால் உனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வேற. நீ ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன். உன் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிருதமான அபிஷேகம் வேறு. சில உபதியாக்கள் உன்னை கெடுக்க பார்ப்பாங்க, சில ஏசபேல்கள் பயமுறுத்த பார்ப்பாங்க, சில சாரிபாத் விதவியின் வீடு உன் அத்தாரிட்டியை குறைக்க பார்க்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இதை விடவே கூடாது. ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். கர்த்தர் உன்னை கொண்டு சொல்லுகிறார், நட, உன் கூட நான் நடக்கிறேன், உன் கூடவே நான் வருகிறேன், முன்பாக போய் கோணநாளவைகளை செவ்வையாக்குகிறேன், கதவுகளை உடைக்கிறேன், தாப்பால்களை முறிக்கிறேன், உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், நீ நடக்க மட்டும் செய், முன்னாடி இருக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. பின்னானவைகளை விடு,
பழைய ஃபெயிலியர்ஸை மறந்துருங்க, விட்டு தள்ளுங்க, அது போனா போட்டோம். ஃபெயிலியர்ஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஆபிரகாம் லிங்கன் மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்க யாருமே இல்லை. பைபிளில் 2வது சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் 2வது சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு, எழுந்து நட, உனக்கு நான் வச்ச பிளான், உன் மேல நான் வச்ச அபிஷேகம், உனக்கு வச்சிருக்கிற தூரம் பூமியில் பத்தாது, நீ கடந்து முடிக்க வேண்டிய தூரம் பரலோகம், உன்னதங்களில் உள்ள அதிகாரத்தில் போய் நீ உட்காரணும். இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க, நான் ஹெவன்லி அத்தாரிட்டிக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு சும்மா அழிஞ்சு போகிற இந்த பூமியோட அத்தாரிட்டிக்கு முன்னாடி பயந்து சூரச்செடிக்கையில படுத்துட்டா உன் மேல வச்ச அபிஷேகம் எவ்வளவு வீணா போயிடும் பாருங்க. ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். நான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். பழசு போனா போது, என்ன வேணா நடக்கட்டும், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். இந்த 2026 என்னுடைய வருஷம். கர்த்தர் எனக்கு ஆரம்பிக்கிற வருஷம். த நியூ ஸ்டார்ட். எழுந்து நட. கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, போஜனத்தை கொடுத்துட்டாரு. நீ எழுந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ போக 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 கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டுட்டே இருப்பாரு. நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இருக்காது. ஒரு நாள் ஒரு மேகம் வரும், ஒரு சுழல் காற்று வரும், உன்னை கொண்டு போய் கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துருவார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஜெபிக்கிறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய செகண்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இனி இவங்களோட உழந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் பள்ளிப்படத்துக்கிட்ட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த பள்ளிப்படத்தில் உட்காந்து ஆடு மாடுகள் சத்தத்தோட என் சத்தத்தை வைக்க மாட்டேன். நான் கிராஸ் பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருகிறேன் ஆண்டவரே. நான் கீழே இஸ்ரவேல் ஜனங்களோட உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியோடையோ அங்க இருக்கிற ஆராதனைகள்லையும் நான் பங்கு பெறல ஆண்டவரே. நான் மலைக்கு மேல வருகிறேன் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கிறவனாய் மாறுகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த பரலோகத்தின் மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதை அனுப்பினபடினால் நன்றி. எங்கள் திருச்சபை அத்தனை பேரும் எழுந்து நடக்கிற திருச்சபையாக, இனி எங்க சபையில ஒருத்தர் கூட சூரச்செடிக்குள்ள படுத்திருக்க கூடாது ஆண்டவரே. அத்தனை பேரும் நடக்கணும். எங்க சபை நடக்கிற சபை, எங்க சபை கர்த்தருக்காக ஓடுகிற சபை, எங்க சபை கர்த்தரை சந்திக்கிற சபை, சுழல் காற்றிலே ஒரு நாள் ஏறி வருகிற சபை. இனி ஏசபேல்களுக்கும் ஆண்டவரே ஆகாபுக்கும் நாங்கள் பயப்பட போகிறதில்லை. அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஓட போகிறோம். எங்களை சுத்தி என்ன காரியங்கள் கேட்டாலும் காது கேளாதவர்களை போல உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள சாட்சிகளை நாங்கள் ஓட போகிறோம். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பேசுவதாக, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடுவதற்கு இந்த வசனம் உபயோகமாய் இருப்பதாக. நாங்கள் இனி சோர்ந்து போகாதபடி, எந்த சூரச்செடிக்கு கீழே படுக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் ராஜாக்களை ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதாய் மாற கிருபை பாராட்டும். அந்த தரிசனம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த அத்தாரிட்டி எங்களுக்குள்ளே வரட்டும். எங்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான்ப்பா. எங்களுக்குள்ள அதை துவக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் திருச்சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.